கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போதும் சில பாடல் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அகங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய நாமம் கர்த்தாவே எப்போதும் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாய், கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நாமம் எங்களோடு கூட இருந்து நடத்தினது சுவாமி. புதிய ஆண்டில் கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் அப்பா பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. புதிய ஆண்டை கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே அப்பா வந்து பலிக்க இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த உம்முடைய மகிமைப்படுத்தி கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த 2025 ஆண்டின் முதல் மாதத்தின் 1ஆம் தேதியிலே காட் ஷேடோ மினிஸ்ட்ரிஸ் தேவ நிழல் ஊழியங்களின் வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே தேவ நிழல் ஊழியங்களின் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய ஆசீர்வாதம் மிக்க எல்லா வளமும் நலமும் சுகமும் சமாதானமும் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I take great pleasure in wishing all those who have joined, those who regularly watch the videos or the programs or the broadcast of God Shadow Ministries, friends, well-wishers and relatives, a blessed, peaceful, prosperous, healthy and wealthy new year to each and every one of you. Hallelujah, hallelujah. இந்த புதிய ஆண்டுக்கு கர்த்தர் என்னுடைய மனதிலே பாரப்படுத்தின அந்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு அறிவித்து முதல் நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாத்ராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுடைய வேதாகமத்தை யாத்ராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். பொதுவான தமிழ் வேதாகமத்திலே இந்த வசனம் இப்படியாக வருகிறது. ஆனாலும் நான் திருவிவிலியம் என்கின்ற இன்னொரு மொழிபெயர்ப்பிலே அதில் இன்னும் தமிழானது இன்னும் மூல மொழிக்கு ஏற்ப அதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்னால் பார்க்க முடிந்ததினால் இந்த முறை அந்த வேதத்திலிருந்து இந்த வசனத்தை நான் மறுபடியும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் அழுகிறது என்ன? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். And the Lord said unto Moses, wherefore criest thou unto me? Speak unto the children of Israel that they go forward. Speak unto the children of Israel that they go forward. English Standard Version என்கின்ற ESV மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். Exodus 14:15 says, the Lord said to Moses, why do you cry to me? Tell the people of Israel to go forward. Tell the people of Israel to go forward. முன்னோக்கி செல்லும்படி சொல்.
Tell them to go forward. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த புது வருஷத்தின் 1ஆம் தேதியிலே காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாக, கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற வார்த்தையாக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையாக நான் அறிவிக்க விரும்புகிறது, இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே மோசேக்கு சொல்லப்பட்ட, மோசே அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து முன்னோக்கி செல்லும்படி சொல். Tell the children of Israel that they go forward, or let them go forward. Hallelujah, hallelujah. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தர் உங்களை முன்னோக்கி பார்க்கும்படி, முன்னோக்கி செல்லும்படி, உங்களுடைய பார்வை உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களின் மேல் இருக்கும்படி விரும்புகிறார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சூழமைவை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது இந்த வசனத்தை இன்னும் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எகிப்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அவர்களுடைய அழுகுரலை கேட்டு, அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு மோசே என்கின்ற ஒரு விடுதலை நாயகனை இயேசுவானவர், தேவனானவர் அனுப்புகிறார். அவர் உடனடியாக அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரவும் முடியவில்லை. பார்வோனிடத்திலே போய் பேசுகிறார். பார்வோன் அனுமதிப்பதாக இல்லை, விடுவிப்பதாக இல்லை. 10 வாதைகள் அங்கே தேவன் மோசேயின் மூலமாய் அந்த எகிப்தின் பூமியிலே காண்பிப்பதை அல்லது கொண்டு வருவதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக ஒரு வழியாக அவன் சம்மதிக்கிறான் இந்த வாதையின் முடிவில். ஏனென்றால் கடைசி வாதையிலே எகிப்தின் தலைச்சான் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள். அது பார்வோனுடைய பிள்ளையும் இறந்து போகிறது. அதற்கு மேலாக இவர்களை நான் வைக்க முடியாது என்று சொல்லி அவர்களை போ என்று மோசேயினிடத்தில் சொல்லி அனுப்பிவிடுகிறான். ஆனாலும் இங்கே என்ன நடக்கிறது? அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்போ பல இடங்களில் பாளையம் இறங்குகிறார்கள். நீங்கள் என்னாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1லிருந்து 56ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் புறப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ராமசேஸ் என்கின்ற பட்டணம், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து பஸ்காவுக்கு மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியர் பார்க்க பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் பல இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத் மற்றும் ஏத்தாம், அதற்கு பின்பாக ஈரோத் பள்ளத்தாக்கு, மிக்தோல், அப்படியாக அவர்கள் கடந்து வரும்போது ஒரு கட்டத்திலே அவர்கள் கண்டடைவது என்ன? சிவந்த சமுத்திரம் என்கின்ற ஒரு இடத்தை. இப்போ இந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்த இந்த ஜனங்களால் அதை தாண்டி எப்படி போவது என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, இது பலவிதமான அவர்கள் பாளையத்தை இறங்கினார்கள் என்பது உண்மை என்றாலும் ஒரு தேவன் தாமே அவர்களுக்கு இந்த ரூட் மேப்பை, இந்த வழி பாதை ஏற்படுத்தி தந்தார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கானானுக்கு செல்வதற்கு 2 வழிகள் இருந்தன. அதில் ஒரு வழியானது பிலிஸ்தருடைய பூமிக்கு, அவர்களுடைய நிலத்திற்கு நேரே அது கடந்து போக வேண்டும். ஆனாலும் அங்கே போனார். இப்போதான் புறப்பட்டு வந்த ஜனங்க, அவங்க யுத்தத்தில் பழகலை, அவங்களுக்கு 400 ஆண்டுகளாக வேலை செய்த அவங்க யுத்த சண்டை போடுறதே உங்களுக்கு தெரியும். அதனால வர எதிரிகளை கண்டு அவங்க கலங்கி போவாங்க, துவண்டு போவாங்க, விசுவாசம் இல்லைன்றதுனால ஒரு நீண்ட பயணத்தின் வழியாக, ஒரு சுற்றுப்பாதையின் வழியாக நடத்தி கொண்டு போகும் பொழுதுதான் இந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. இப்போ இந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்துதான் அவங்க கலங்கி போனாங்க. அச்சச்சோ, நிலத்தின் வழியா நாங்கள் பாளையம் இறங்கிலாம் கடந்து வந்தோமே, இப்போ இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி நம்ம எப்படி போக போறோம் அப்படின்ற கலக்கத்தோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்போ அந்த சொன்னேன், இந்த சூழ்நிலையில தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நமக்கு ஆரம்பிக்கிறது. நாம் யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திற்கு நேரே நாம் கடந்து போவோமானால், எகிப்து கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் சேபனுக்கும் முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையில் பாளையம் இறங்குவீர்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்கே வந்து இறங்கியிருக்கிறாங்க? பாளையம் இறங்கி இருக்கிறாங்க சமுத்திரத்தின் கரையிலே. இப்போ என்ன நடக்குது? யாத்திராகம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். இப்போ பல இடங்களில் பாளையம் இறங்கி போகிறது தேவன் நியமிச்ச ஒரு ரூட் மேப். பார்வோன் என்ன நினைச்சிட்டான் பார், இவங்க வழி தெரியாமல் அலைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. இந்த வனாந்திர பாதையில் அவங்களால சரியா போக முடியல.
என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். இப்போ தேவன் சொல்றாரு, அவன் பின்தொடருவான், நான் மகிமைப்படுவேன். இந்த காரியம் எல்லாம் முன்குறித்ததாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேலை, கவனிங்கள், யாத்திராகம் 14:8, அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆனால் இவர் பின்தொடர்றாங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில் பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இருக்கிறதை அவர்கள் கிட்டினார்கள். இப்போ கிட்டத்தட்ட அவங்க பாளையத்துக்கு கிட்ட எப்படி வந்திருக்கிறாங்க? ரதத்தோட குதிரை வீரத்தோட சேனைகளோடு கூட இவங்களை அட்டாக் பண்ணும்படி இல்லை இவங்களை கொல்லும்படி இவங்களை திரும்பி கொண்டு எதுக்கோ வந்திருக்கிறாங்க. கோபத்தோடு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, போயிடுவியா நீ? அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் போயிடுவீங்களா? உங்களை கொல்றேன் பார், உங்களை அழிக்கிறேன் பார், இல்லை உங்களை திரும்ப வலிமை ஆக்குறேன் பாருன்ற ஏதோ ஒரு வைராக்கியத்தோட பார்வோனுடைய சேனையும் புறப்பட்டு வந்திருக்கு. இப்போ என்ன நடக்குது? பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால எங்களுக்கு எப்படி செய்தது என்ன? இவ்வளோ தூரம் அவங்க ஜேர்னி நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் சமுத்திரம், சரி இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கலான்னு அவங்க இன்னும் பிளான் பண்ணலை. சரி ஏதோ வழி இருக்குன்னு பார்த்தா உடனடியாக இப்போ ஓடவும் முடியாது, அடுத்த லேண்டுக்கு போக முடியாது. முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன் சேனை. கலங்கி திகைத்து பயந்து அவர்கள் முறையிடுகிறார்கள். இதுக்கு நாங்கள் ஏன் வரணும்? இதுக்கு அங்கே இருந்திருக்கலாமே, அங்கே வேலை செஞ்சிருக்கலாமே. இப்போ அவன் கண்டிப்பாக எங்களை கொல்லாமல் விட மாட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே இருந்தால் ஏதோ வாழ்ந்து பழைச்சிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் விடுவிச்சு எங்களை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பாருங்கள், தாண்டியும் போக முடியல. இந்த பார்வன் என்ன செய்வான்? எங்களை அதம் பண்ணி போடுவான், எங்களை அழிச்சிடுவான். அந்த பயத்தோடு கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? இது வேற சொல்லியிருக்கிறாங்க. எப்போ சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் விடுதலைக்காக போராடி இருக்காங்க, இன்னொரு பக்கம் வரும்பொழுது இந்த டபுள் மைண்டு. நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும். பாருங்க எவ்வளவு கடினமான வார்த்தைகள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை அழகாக கொண்டு போறாரு. இப்போ இந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்க போகிறோம் ஆண்டவரேன்னு கேட்காம என்ன ஒரு எதிர்மறையான புலம்பலின் வார்த்தைகள் பேச தொடங்கிட்டாங்க பாருங்க. அதனுடைய விளைவு என்ன? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்போ ஒரு பக்கம் மோசே இதை சொன்னார்னாலும் இப்போ நீங்கள் இதுக்கிடையில் இருக்கிற காரியம் என்னன்னா, மோசே ஆண்டவர் இடத்துல கேட்கவும் செய்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த ஜனங்க இப்படி முறையிடுறாங்களே, இப்படி கதறாங்கன்னு சொல்லிட்டு தேவனையை நோக்கி முறையிடுறாரு. இன்னொரு பக்கம் இருப்பா கர்த்தர் பார்த்துப்பாருப்பா, கர்த்தர் யுத்தம் செய்வார்ன்ற அவங்களுக்கு உற்சாக வார்த்தையும் அவங்களுக்கு ஊக்க உரையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்கே தானே கர்த்தர் சொல்லுகிறார் மோசேனிடம், why do you call unto me, why do you cry unto me? என்னிடத்திலே முறையிடுவது என்ன? இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்னிடத்தில் அழுகிறது என்ன? ஏன் அழுகிற? ஏன் இடத்துல கேட்கிற? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். பின்பு சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இந்த வசனத்தினுடைய சூழமைவு ஆர் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ்.
இங்கேதானே கர்த்தர் முதலாவது முறையாக இந்த குழப்பத்தின் நடுவிலே மோசேயின் இடத்தில் சொல்லுகிற வார்த்தை, முன்னோக்கி செல்லும்படி சொல். Ask them to go forward. பின்னாடி பார்வன் சேனை வராங்க, don't worry about that. பின்னாடி பிரச்சனை துரத்துது, அதை திரும்ப பார்க்காத. என் ஜனத்தாரிடம் சொல், முன்னோக்கி செல்லும்படி. பிரியமானவர்களே, இந்த சூழமைவை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஒரு புதிய நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய எதிர்பார்ப்புகளோடு, புதிய நம்பிக்கைகளோடு கூட. இஸ்ரவேல் ஜனத்தாரும் அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை. அப்போ ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு புதிய சகாப்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்பதாகவே அன்றைக்கு அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த பஸ்காவுக்கு அடுத்த நாளில் அவங்க புறப்பட்டு வராங்க. They thought it's a new life. ஆனால் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற இந்த வேளையிலேயே, அவர்கள் புதிய லக்கை நோக்கி தொடர்ந்திருக்கிற அதே வேளையிலேயே, அவர்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை கண்டு, எதிரிகளை கண்டு கலங்கி போனார்கள். நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வேளை புதிய ஆண்டுக்குள்ளே ஒருவேளை கேலண்டர் மாறிடுச்சு. நேற்று 31, இன்னைக்கு 1, வேற என்ன மாற்றம்? அதே சூரியன், அதே சந்திரன், அதே நட்சத்திரம், அதே வீடு, அதே படுக்கை, அது ஒரு வேளை வேறெல்லாம் மாறவே இல்லையே. நாள் தான் மாறி இருக்கு, கேலண்டர் தான் மாறி இருக்கு, டைரி தான் மாறி இருக்கு, நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வேளை புது நம்பிக்கையோடு, புது வாக்குத்தத்தங்களோடு கூட பிரவேசித்தாலும் பிரச்சனைகள், நேற்றிருந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறது. நேற்றிருந்த போராட்டங்கள் இன்றைக்கு காலையிலையும் இருக்கத்தானே செய்கிறது. நேற்றிருந்த வலி வேதனைகள் இன்றைக்கு காலையில் என்ன மாயமாக மறைஞ்சிருச்சா? எஸ், தே ரிமெயின். அது நம்ம மாயமா அப்படியே புது உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் போகலை. உள்ளத்தில் உற்சாகம் இருக்குது, நமக்கு மனதில் ஒரு இருதயத்தில் நம்பிக்கை வந்திருக்குது, ஒரு வேளை வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது. பட் has the problem left us? Has the problem stopped chasing us? இன்றைக்கு நம்ம அந்த பகுதியில் வாசித்தது போல எகிப்தியருடைய காரியம் என்ன, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விஷயம் என்ன, இவ புதிய வருஷத்துக்குள்ள, அதாவது புதிய இடத்திற்குள்ள, புதிய திசையை நோக்கி, புதிய பயணத்தை நோக்கி அவங்க போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி பார்வோனுடைய சேனை தேவன் அனுமதிச்சு தான் வந்துச்சு. இப்போ வாசித்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் செய்யும் பெரிதான ரட்சிப்பை, விடுதலையை அவன் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறார்ன்றது ஒரு பக்கம். இஸ்ரவேல் ஜனத்தார் அதை குறித்தெல்லாம் சிந்திக்கவே இல்லை. பார்த்ததும் கலங்கி போயிட்டாங்க. ஏன்? அவர்கள் பின்னோக்கி பார்த்ததினால், அவர்களுடைய பார்வை பின்பார்வையாய் இருந்தபடினால், முன்னோக்கி பார்க்காமல் லோத்தினுடைய மனைவி பின்னோக்கி பார்த்ததால் அவள் உப்புத்தூணானாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் மறுபடியுமாய் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே, அழுது கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே சொல்லு, முன்னோக்கி செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள்? பலத்த கையுடன், கொண்டாட்டத்துடன், ஆரவாரத்துடன் புறப்பட்டார்கள். சடுதியில் செவந்த சமுத்திரம் வருகிறது. சடுதியில் பின்னாடி பார்வன் சேனை குறித்து கேள்விப்பட்டதும் கலங்கி போனார்கள். இவ்வளவு தூரம் என்ன நடத்திட்டு வந்தவர் இனி நடத்துவாரா? செங்கடலை சாக வேண்டியதுதான், பார்வனிடத்தில் சாக வேண்டியதுதான். சடுதியில் ஒரு சூழலை கண்டதும், ஒரு ஆபத்தை கண்டதும், ஒரு அபாயத்தை கண்டதும், ஒரு நெருக்கத்தை கண்டதும், அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் நிற்கும் பொழுது அவங்க கலங்கி போயிட்டாங்க. எல்லா நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. ஐயோ, நாங்கள் அங்கே இருந்தாலே நல்லது போல இருக்கே, நாங்கள் ஏங்க புறப்பட்டு வந்த, எப்பேற்பட்டதான ஒரு எதிர்மறையான வார்த்தைகள். பிரியமானதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவர்களை அவர்களுடைய 10 வாதைகளை காண்பித்து தான் எவ்வேற்பட்டவர், தன்னுடைய வல்லமை என்ன என்பதை ரூபித்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாலும் இன்னமும் அவர்களுடைய இருதயத்திலே, அவருடைய சிந்தையிலே, அவருடைய வாழ்க்கையிலே இந்த எகிப்தியரை குறித்ததான பயமும் கலக்கமும் ஒரு குழப்பமும் அவர்களை சூழ்ந்து கொண்டேதான் இருந்தது. மெய்யாகவே அந்த சேனை அவர்களை எழுத்தின்படியே அந்த பாளையத்தருகே நெருங்கினார்கள் என்பது உண்மை என்றாலும், சொல்ல போனா அவங்க இருதயத்திலிருந்து பார்வோனை குறித்ததான பயம் உள்ளத்திலிருந்தே அவங்களுக்கு விலகல. ஹல்லேலூயா.
பார்வோன் சேனை பாளையத்திற்கு இறங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உள்ளத்துல அவங்க இன்னும் பார்வோனுக்கு பயந்து இருக்கிறதுனால இன்னும் பார்வோனுடைய என்ன சொல்றது விக்கிரகத்துக்கோ பார்வோனுடைய இதுக்கோ அவங்க பயந்து அடிபணிஞ்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய விட்டு விலகவில்லை. அந்த சூழ்நிலையிலே தானே மோசே சொல்லுகிறார், இன்று காண்கின்ற எகிப்தியனை, இன்று நீங்கள் பார்க்கிற எகிப்தியர்களை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க, பயப்படாதீங்க, அமைதியா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. அநேக உற்சாக வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு பக்கம் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார், இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் அல்லது நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், பயப்படாதே, அமைதலாய் இருங்கள். இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீங்கள் பார்க்க போவதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் அமர்ந்திருந்து you will stand still and watch the salvation of the Lord. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்களோ அமைதலாய் இருப்பார்கள். The Lord shall fight for you and you shall hold your peace. எனக்கு அருமையானவர்களே, இந்த பின்னணியிலே நம்முடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பல சமயங்களிலே ஒருவேளை இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளாக இருக்கலாம், ஒவ்வொரு மாதமாக இருக்கட்டும், இன்றைக்கு விசேஷமாக ஒரு புதிய ஆண்டை குறித்ததான சிந்தையோடு கூட ஒரு தியானத்தோடு கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது, உங்களை பின்தொடர்ந்த உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அந்த போராட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், அந்த குழப்படிகளை நான் அறிந்திருக்கிறேன். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அது உறவு நிலை பிரச்சனையாக இருக்கலாம். பட் அந்த பிரச்சனைகள் கடந்த ஆண்டு முழுவதுமாய் உங்களை பாதித்தது. இந்த எகிப்தியர் ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்பட்ட அப்படின்னா 400 வருஷங்களாக அவங்க பாடுபட்டாங்க, இப்போ விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் விடுவிக்கப்பட்டோமா இல்லையான்ற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்கனவே பின்னாடி திரும்ப வராங்களே. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நலமான ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான வார்த்தை வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் பழைய காரியத்தை பழைய பயங்களை குறித்தே நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விசுவாசமோ தைரியமோ உங்களுடைய இருதயத்திலே வளராமலும் பெருகாமலும் போகும். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் எப்படி எகிப்தியர்களை இருந்து எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கர்த்தர் அநேக காரியங்களை அவங்களுக்கு முன்பாக நடப்பித்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ, நான் உறுதியாய் நம்புகிறேன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைத்ததும் அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம் கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு உங்களை இந்த 1ஆம் தேதி இந்த புதிய வருஷத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் இடத்துல பேசின வார்த்தைகள், தேவன் மோசேயின் இடத்துல பேசின வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த வருஷ துவக்கத்திலே இந்த முன்னோக்கி செல்லுவோம், we will go forward. அப்படி நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய 3 முக்கியமான 3 தலைப்புகளின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்வது போல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல இன்றைக்கு பின்னான பிரச்சனைகள், அந்த பிரச்சனை ஓயல, நீங்க சிந்திக்கலன்னா அது போஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் சொல்றேன், இப்ப முன்னோக்கி பார், கானான் தேசத்தை பார், நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பார், நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார், நான் உன்னை நடத்தி செல்கிற பாதையை பார், நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற நம்பிக்கையின் வாசலை பார். கடந்த கால தோல்விகளை, கடந்த கால இழப்புகளை, கடந்த கால பிரச்சனைகள் ஒருவேளை பின்தொடர்ந்து வருகிறதா, கர்த்தரதை பார்த்துக் கொள்வார். கர்த்தரதுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிற நம்பிக்கையோடு கூட நாம் பின்னாடி திரும்பாம முன்னாடி செல்ல வேண்டும். கோ ஃபார்வர்ட், புறப்பட்டு போங்கள் அல்ல, முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற 3 முக்கியமான அற்புதங்களே நான் முதலாவது உங்களுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்த செய்தியிலே முன்வைக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14:13 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா! எப்பேற்பட்டதான வலிமையான வாக்குத்தத்தம். அவங்க மறுபடியும் சேஸ் பண்ணிட்டாங்க. 400 வருஷம் பாடுபட்டோம், இப்போ விடுதலை ஆன பின்பு எங்களுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆனால் மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்று நீங்கள் காணும் இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதுமாய் உங்களை துரத்தி கொண்டு வந்த எகிப்தியரை போன்ற எகிப்தின் ஆவி உங்களை நோகடிக்கும், உங்களை அடிமைப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும், உங்களுடைய பலனையெல்லாம் சுரண்டும், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய எண்ணத்திலெல்லாம் பெரிய ஒரு மனத்தாழ்ச்சியை, ஒரு அழுத்தத்தை, ஒரு போராட்டத்தை கொண்டு வந்த பல விதமான பிரச்சனைகள். நான் சொல்லுவேன், ஆண்டு முழுவதும் அவைகள் உங்களை வாதித்தன, சித்திரவதை செய்தன, உங்களை அழ வைத்தன. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பவும் வரது போல தோணுதா, பக்கத்தில் இருக்கிறது போல தோணுதா, 1ஆம் தேதி வந்துருச்சுன்னு இயேசுவின் நாமத்தை நான் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பார்க்குறப்பா, இனி நீ பார்க்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஐ வாண்ட் டு டிக்ளேர் ப்ராஃபட்டிக்கலி, ஒரு வேளை 1ஆம் தேதியில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனாலும் வர நாட்களில் அந்த பிரச்சனை நீங்கள் காண மாட்டீர்கள். திரும்பி பார்த்தாலும் இருக்காது. என் உடம்புல இந்த பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஐ வாண்ட் டு கால் இட் அஸ் டிஸப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமீஸ். சத்துருக்களின் மறைவும் அழிவும், அல்லது உங்களை தொடர்ந்து வந்த போராட்டங்களினுடைய மறைவும் அழிவும். ஒரு உதாரணமாக சொல்ல போனால், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாமே. டாக்டர் சொல்லிட்டாங்க, குறிப்பிட்ட சரீரத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டி உருவாயிருக்கு, அதுக்கு கேன்சர்னு சொல்கிறாங்க. அது கேன்சராக இருக்குமோன்னு பயப்படுறாங்க. நேற்று ஸ்கேன் எடுத்தீங்க, போன மாதம்லாம் ஸ்கேன் எடுத்தீங்க, அந்த கட்டி இருக்குது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் நம்புறீங்க. போன வருஷம் முழுக்க அதிக வேதனைப்பட்டேன், ரொம்ப வலியாக இருந்தது, ரொம்ப என்னால் தாங்க முடியாத சரீர பாடுகளுக்கு கடந்து வந்தேன், புதிய வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், முன்னோக்கி செல்லுன்னு சொல்கிறார். நான் இனி இதை திரும்ப பார்க்க மாட்டேன்ற தைரியமாக நீங்கள் புறப்பட்டு வரும்போது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்று கண்ட எகிப்தியன் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு அந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறீங்க, இன்றைக்கு அந்த ரிசல்ட்டில் பார்க்குறீங்க, which means your eyes are seeing it. ஆனால் கர்த்தர் சொல்றார், இனி நீ அதை காண மாட்டேன். அப்படியானால் அடுத்த ரிசல்ட் எடுக்கும்போது அது இருக்காது, அடுத்த ஸ்கேன் எடுக்கும்போது அது இருக்காது, அடுத்த ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது அது காணப்படாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுடைய சரீரத்திலே எழுத்தின்படியே நான் சொல்வது போல அப்பேற்பட்டதான ஒரு மறைந்து போகக்கூடிய, மாயமாய் மறைந்து போகக்கூடிய ஒரு அற்புதத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சரீரத்தை தாண்டிய சில பிரச்சனைகள் சரீரத்தில் கட்டி, ஆனால் வாழ்க்கையில் சமாதான குறைவு, பொருளாதார நஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரிவினை, போராட்டம், புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீங்க. திடீரென்ற ஒரு நிசப்தம், திடீரென்ற ஒரு அமைதி, காற்றும் கடலையும் பார்த்து இயேசுவானவர் இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னது போல நேற்று வரைக்கும் இறைச்சல், முந்த நிமிஷம் வரைக்கும் இறைச்சல், திடீரென்ற ஒரு பேரமைதி உண்டானது. எப்படி? ஹல்லேலூயா! கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு ரொம்ப போராடி இருக்கலாம், இந்த வருஷம் முழுக்க ஒரு பாடாப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய அசைன்மெண்ட் முடிக்காதபடிக்கு, உங்களுடைய டாக்டரேட் முடிக்காதபடிக்கு, உங்களுடைய PhD முடிக்காதபடிக்கு, ஒருவேளை உங்களுடைய படிப்பை முடிக்காதபடிக்கு, உங்களுடைய ப்ரமோஷனுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வருஷம் முழுக்க உங்களை தடையாக இருந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த புதிய வருஷத்தில், இந்த முதல் தேதியில், இந்த முதல் மாதத்திலேயே கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலிருந்தே தூக்கி விடுவார், அந்த ஸ்தாபனத்திலிருந்தே விலக்கி விடுவார். உங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் தடையாக இருக்கிற அந்த எகிப்தியரை கர்த்தர் எப்படி அன்றைக்கே இல்லாமல் போக பண்ணினாரோ, உங்களுக்கும் உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய யாராகிறதாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, இந்த நாளிலே நீர் பார்க்கின்ற அந்த எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே அதை செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். அது மனுஷனாக இருக்கலாம், அது ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், அல்லது எழுத்தின்படியே சில போராட்டங்களாக இருக்கலாம், பொருளாதார குறைவு, சமாதான குறைவு, வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மறைந்து போக பண்ணுவார். மறுபடியும் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்குறீங்க, மறுபடியும் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது அது டோட்டலாக போயிடுச்சிங்க. நோ யூ ஆர் டோட்டலி ஹீல்டுன்னு சொல்கிறாங்க. இனி உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இனி அவர் வரவே மாட்டார். ஹல்லேலூயா! கர்த்தர் மறைந்து போக மட்டும் பண்ணுகிறதில்ல, பரிபூர்ண சுகத்தை தந்து முழுமையாய் அந்த கூரை அழித்து விடுவார். ஹல்லேலூயா! when you trust in this promise, when you keep set your eyes forward, உங்களுடைய கண்களை பின்னோக்கி பாராமல்
செய்யாமல் முன்னோக்கி செல்ல தீர்மானிப்பீர்களானால் கர்த்தர் செய்யக்கூடிய முதலாவது நன்மையின் ஆசீர்வாதம் சத்துருக்களின் மறைவும் அவர்களின் அழிவும். டிஸப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமீஸ். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அங்கே ஆங்கிலத்தில் see the salvation என்று போடப்பட்டிருக்கிறது, தமிழிலே ரட்சிப்பு. இந்த salvation என்கின்ற வார்த்தை மூல மொழியிலே எபிரேயத்தில் யெஷுவா என்று இருக்கிறது. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எபிரேய பெயர் யெகோஷுவா. அதிலிருந்து தான் அந்த யோசுவா என்கின்ற மோசேனுடைய ஊழியக்காரனான இந்த யோசுவானுடைய பேரும் அதே உச்சரிப்போடு தான் இருக்கிறது. அந்த யெஷுவா அதிலிருந்து தான் இயேசு என்று வருகிறது. யெகோஷுவா என்ற வார்த்தையினுடைய பொருளே நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் ஜனங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சகர், காக்கிறவர், பாதுகாக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், நரக மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், கொடியை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த சால்வேஷன், இந்த ரட்சகர் என்ற வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை 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 எல்லா சூழ்நிலையும் நம்மை மூடி மறைப்பவர், ஒரு ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க செய்பவர். இது எல்லாம் அந்த யெஷுவா என்ற நாமத்திற்குள்ளாக அடங்க. அங்கே என்ன பார்க்கிறோமா? You shall see the salvation of the Lord. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அல்லது ரட்சிப்பையே உங்களுடைய கண்கள் காணும் என்பதை காண்பிக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம், தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து போகும், அது அழிந்தே போகும். வியாதியாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், இப்போது ரட்சிப்புன்றது ஒரு கர்த்தருடைய பாதுகாப்பையும் அவர் நமக்கு தரும் விடுதலையும் காண்பிக்கிறது. டெலிவரன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் த லார்ட். அப்போ என்ன செய்கிறாரு? இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எகிப்தியரை நீங்கள் அப்படின்னா ஒரு பக்கம் உங்களை அந்த எகிப்தியர் அண்டாதபடி ரட்சிக்கிறார், இன்னொரு பக்கம் அந்த எகிப்தியர் இனி எழும்பாதபடி அதே கடலிலே அவர்களை அழிக்கிறார். பிரியமானவர்களே, முதல் சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை உங்களை தொடர்வதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், உங்களை சேஃப்கார்ட் பண்ணுகிறார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். உங்களை தொடர்ந்து அந்த போராட்டங்களிலிருந்து இனி இந்த பிரச்சனை உங்களுக்கு அண்டாதபடி, உங்கள் கிட்டே நெருங்காதபடி உங்களை கவர் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ we become pure. இனி பாவம் நம்ம மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து, இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட படவில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அனுப்பிட்டாரு. இவர் மலையில் ஜெபிக்க போயிட்டாரு. நடுக்கடலிலே அவங்க புயல் காற்றினால அலைவுபட்டு, படவு அலைவுபட்டு, பிழைப்போம் உயிர் வாழ்வோமோ மறிப்போமோ என்ற ஒரு பயத்தில் அவங்க அபயமிடும் பொழுது இயேசு தாமே இந்த சூழ்நிலை அறிந்தவராய் கடலின் மேல் நடந்து வருகிறார். அவங்க ஆவின்னு நினைக்கிறாங்க. பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறாரு. உடனடியாக அந்த இறைந்து கொண்டிருந்த, அந்த கொந்தளித்து கொண்டிருந்த காற்றையும் கடலையும் உடனேயே அமைதலாக்கி அவர்களுடைய படவிலே ஏறினார் என்று பார்க்கிறோம். என்ன நடக்குது? ரெண்டு விஷயத்தை இயேசு செய்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கும் செய்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் உங்கள் ரட்சிப்பை காணும் என்பதனுடைய பொருள் என்ன? இயேசுவானவர் அந்த படவிலே ஏறினதும் காற்றும் கடலும் அமைதலானது. இரண்டாவது, அந்த படவில் அவர்களோடு கூட உட்கார்ந்து அவர்களை மறுகரை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த இரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான கிரியை செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். உங்களை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரசன்ட் டே கிரைசிஸில் அமைதலாக்கி உங்களை ஒரு ஸ்மூத்தான, ஒரு லகுவான, அதற்கு பின்பாக இறைச்சலும் இல்லை, கடல் கொந்தளிப்பும் இல்லை, அதற்கு அலைகளும் இல்லை, அவர்கள் போய் அமைதலாய் போய் சேர்ந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவன்
இந்த புதிய வருஷத்திலேயும் செய்ய விரும்பும், செய்ய போகும் இரண்டாவது காரியம் என்ன? அவங்க இயேசுவானவர் அவர்களை அக்கறைக்கு போகும்படி அப்போ ஒரு டெஸ்டினேஷனோட அனுப்பினார். இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி அனுப்புறார். இப்போ அவங்க போக வேண்டிய இடத்தை நோக்கி பார்க்காம பின்னாடி பார்த்ததுனால இவ்வளோ பயத்துக்குள்ள கலக்கத்திற்குள்ள ஆனாங்க. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? He ensured that the enemies disappear and they are destroyed. அவர்களுடைய மறைவும் அழிவும். இரண்டாவதாக இயேசுவான் தேவன் ஒரு பக்கம் சத்ருவை மறைக்கிறாரு, அவர்களை அழிக்கிறாரு. இந்த ஆங்கிளை நம்ம பார்ப்போமானா தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கவும் செய்கிறார். ஆபத்திலிருந்து அவர்களை பத்திரமாய் கொண்டு போயும் விடுகிறார். அதுதான் விடுதலையும் பாதுகாப்பும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இதை உங்கள் கண்கள் காணும். முதலாவது உங்கள் கண்கள் எதை காணும்? சத்ருவினுடைய மறைவையும் அழிவையும். அடுத்தது இதே கண்கள் எதை காணும்? கொந்தளிக்கிற கடலை அல்ல. தொடர்ந்து எகிப்தியரை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இனி உங்கள் கண்கள் எதை காணுமாம்? ரட்சிப்பை, இரட்சகரை, ஒரு பாதுகாப்பை, ஒரு விடுதலையின் பயணத்தை, இனி எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு பயணத்தை இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் உடைய வாழ்க்கையில கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, hallelujah. He will not only guard you from harm, but he will also destroy every work of the enemy. இனி அவன் தலை தூக்காதபடிக்கு, இனி அவன் தலை எழும்பாதபடிக்கு அவர் அழிப்பது மாத்திரமல்ல, அதே வழியாக உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஒன்று, disappearance and destruction of enemies. Number 2, deliverance and defense of the Lord. அவர் உங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கவும் செய்கிறார் அந்த சூழலில் இருந்து. மூன்றாவதாக இன்னொரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கவனிக்கிறோம். யாத்ராகமம் 14:31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். மூன்றாவது, dignity and direction of the Lord. வல்லமையும் வழிகாட்டுதலும். பிரியமானவர்களே, இந்த முழு பகுதியும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. இவர்கள் அந்த செங்கடலிலே பிரயாணம் பண்ணி வெட்டாந்தரையாய் மாறி அவங்க கடந்து போகிறாங்க. அதே செங்கடலில் மறுபடியும் தண்ணீர், குவியலான தண்ணீர் மறுபடியும் வரும்பொழுது பார்வோன் சேனை அதில் மடிந்து போகுதுன்றதையும் அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்க தொடர்ந்து. ஆனால் என்ன நடக்குது? ஆண்டவர் செய்யக்கூடிய மூன்றாவது நன்மை என்ன? ஒரு பக்கம் எகிப்தியர், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்ததை பார்த்தது மாத்திரம் அல்ல, எகிப்தியரே ஒரு கட்டத்தில் சொல்லி உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25 அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். இதற்கு மேலே அவங்களால் ப்ராக்ரஸ் பண்ணி போக முடியல. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நான் சொன்ன பிரியமானவர்களே, God's divinity or God's dignity shall be seen and His direction also shall be seen. அங்கே இந்த காரியத்தை நடப்பித்தது எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனங்களிலே அந்த தூதன், அவர்களை நடத்தி சென்ற தூதன், யாத்திராகம் 14:19 இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இது எதை காண்பிக்கிறது? அவர்களுக்கு ஒரு கைடாக, ஒரு நேவிகேட்டிங் ஹெல்ப்பராக அங்கே தூதன் இருக்கிறார், அல்லது தேவனே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவங்களுடைய பாத்தை அவங்களுக்கு காண்பித்து கொண்டே போனார். பிரியமானவர்களே, ஏன் நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும்? ஏன் நீங்கள் கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் குறித்து சிந்திக்க கூடாது? ஏன் கர்த்தர் உங்களுக்காக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே முன்னோக்கி செல்லும்படி சொல் என்கின்ற வார்த்தை சொல்லுகிறார்? ஏன் தெரியுமா? முதலாவது, உங்களை தொடர்ந்து வந்த சத்துருவின் பிரச்சனை, போராட்டங்களினுடைய அழிவையும் மறைவையும்
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்து முடிப்பார். ஆகையால் நீங்கள் முன்னோக்கி செல்லலாம். டிஸ்அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எனிமீஸ். நம்பர் 2, அவர் உங்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பையும் அருளுவார். டெலிவரன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் த லார்ட். அந்த கடலின் வழியே போகும் பொழுதும் தண்ணீர் உங்களை மூழ்காதபடிக்கு, தண்ணீர் உங்களை அழிக்காதபடிக்கு அவர் உங்களை மூடி மறைத்து பாதுகாப்பது மாத்திரம் அல்ல, அவர்கள் உங்களை அடுத்த கரை மட்டுமா, அடுத்த ஷோர் மட்டுமா கொண்டு போய் சேர்க்கிறார். That is your journey of deliverance and defense. மூன்றாவது என்ன நன்மை நாம் பார்த்தோம்? சத்துருக்கள் எகிப்தியரே ஐயோ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்கிறதை கண்கூடாக பார்க்கிறார்கள். They see God's power and God's dignity and they are fearful. பயந்து நடுங்கி ஓடிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் நடத்தின மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு சத்துரு வரும்பொழுது ஒரு விதமாக அந்த உதவி செய்தது. அதற்கு பின்பாக மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பம் அவர்களை நேவிகேட் பண்ணி கொண்டு போனது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 3-6 காரியங்கள் ஒன்றோடு ஒன்று கனெக்டடாக இருந்தாலும், அல்லது இந்த 3 சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே காணப்பட்டாலும், இந்த 3 தனித்தனியே நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தர் செய்கிற மகத்துவத்தை நினைத்து அவர்களை துதிப்பீர்கள், அவரை போற்றுவீர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் மறைக்க செய்கிறார். மறைந்து போகும், அழிந்து போகும். உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். சத்துருக்கள், நீங்கள் ஆண்டவருடைய மேன்மை பார்க்கிறது மாத்திரமல்ல, சத்துருக்களும் தேவனுடைய வல்லமை காண உதவி செய்வார். ஆகையால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை குறித்து நீங்களேன் பயப்பட வேண்டும். உங்களுக்கு பின்னாடி வருகிற அந்த பார்வோனின் சேனை குறித்து நீங்களேன் கலங்கிட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, முன்னோக்கி செல்லுங்கள். யாத்திராகம் 14:14 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, இப்போ இஸ்ரவேல் ஜனத்தார் இடத்துல மோசேனிடம் கர்த்தர் சொல்றார், ஏன்பா என்னிடத்துல ஏன் முறையிடுற? புறப்பட்டு போக சொல்லு. அப்போ அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. இப்போ நம்ம வாசிச்ச அல்லது உங்களுக்கு முன்பாக வைத்த இந்த 3 வாக்குத்தத்த பகுதிகளில் கர்த்தர் செய்ய போகும் அந்த மகத்துவமான காரியங்களை நாம் பார்த்தோம் 3 தலைப்புகளின் கீழாக. ஆனால் யாத்திராகம் 14:14 சொல்வது போல கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், அதனால் இதெல்லாம் நடக்குது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா நீங்களும் செய்ய வேண்டிய அதே வசனங்களிலே நான் ஒரு 4 குறிப்பை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்து இதை முடித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சத்துருக்களின் மறைவை பார்த்து கொள்வார், அழிவை பார்த்து கொள்வார், உங்களுக்கு பாதை காட்டுவார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய மகத்துவத்தை பார்ப்பதில்லை, சத்துருக்களும் கண்டு அஞ்சி ஓடுவார்கள். ஒரு மேகஸ்தபமா, அக்கினி ஸ்தபமா உங்களுக்கு நேவிகேட் பண்ணி உங்களை கொண்டு போவார். அழிவில் இருந்து கடல் உங்களை மூடாதபடிக்கு, அழிக்காதபடி உங்களை பாதுகாப்புறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆனால் ஆண்டவர் இந்த நன்மைகளை செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எஸ், டு பிகின் வித் யூ ஹாவ் டு கோ ஃபார்வர்ட், யூ ஹாவ் டு ப்ரொசீட் ஃபார்வர்ட். நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். பின்னாடி பார்த்துட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது, பயந்து கலங்கி மறுபடியும் அதே கடலில் அவங்க உங்களை கொண்டுடுவாங்க. பட் யூ ஷுட் கோ ஃபார்வர்ட் இன் ஃபெய்த். விசுவாசம் மாத்திரமல்ல, ஒரு 4 காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொதுவாக நமக்குள்ளே வெளிப்பட வேண்டிய இந்த தன்மைகளை நான் சுட்டி காட்ட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சுருக்கமாய் நான் தலைப்பு மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். முதலாவது, பயப்படாதீர்கள், ஸ்டாப் ஃபியரிங். 2வது, ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாய் நில்லுங்கள். 3வது, ஸ்டே சைலண்ட், அமைதியாயிருங்கள். 4வது, ஸ்டே ஃபோக்கஸ்ட், நோக்கத்தில் நிலைத்திருங்கள். என்ன நடக்குது? முதலாவது, ஸ்டாப் ஃபியரிங். முதலாவது பயத்தை விட்டு வெளியே வரணும். அப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க எகிப்து குறித்தே பயந்துட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தினுடைய 3 அம்சங்களையும் கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. ஆண்டவரை, நான் இனி பயப்பட மாட்டேன். ஆண்டவர், திரும்ப பார்த்ததானே பயம், நான் திரும்ப பார்க்க போகிறதே இல்லை, நான் முன்னோக்கி போக போகிறேன். முன்னோக்கி செல்லுங்கள், அப்பொழுது நீங்கள் பயப்பட போவதில்லை. பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். 2வதாக, ஸ்டில். அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் பதட்டப்படாதீங்க. என்ன செய்யலான்னு, இப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம். உடனடியாக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்துக்கே போயிடுறது பெட்டர்.
இன்றைக்கு பல நேரங்களில் ஒரு அவசர காலத்திலே ஒரு இக்கட்டு, ஒரு இடுக்கண், நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ஒரு பெரிதான ஒரு கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம அவசரப்பட்டு அவசர கதியில் அநேக முடிவுகள் எடுத்து விடுவோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஸ்டாண்ட் ஸ்டில், நில்லுங்க, அமைதியில் நில்லுங்க. நில்லுங்கள் அப்படின்ற வார்த்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். ஒரு இடத்துல நில்லுங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை பண்ணலாமா யோசிக்காதீங்க. கர்த்தர் தானே கொண்டு வந்தார், இவ்வளோ தூரம் கர்த்தர் தானே நடத்தினார். இப்போ திடீர்னு நடுவில் ஒரு முச்சந்தியில் நிற்கிறது போல் நீங்கள் உணர்றீங்களா? வெயிட், டோன்ட் பி ஹேஸ்டி. அவசரப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க. அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:16, கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கணும். பதறி போய் அவசரப்பட்டு நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அமர உட்கார்ந்து தியானித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் சொன்னது ஜஸ்ட் ஸ்டில், பி ஸ்டில். முதல் காரியம் பயத்திலிருந்து வெளியே வரணும். இரண்டாவது காரியம் நிதானிக்கணும், அமைதலாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது, ஓடி போகக்கூடாது வாயில். மூன்றாவது ரொம்ப முக்கியம், இஸ்ரவேல் ஜனத்தருடைய பெரிய பிரச்சனை அவங்க பேசினது. அவர்கள் பேசின வார்த்தையினாலே, பேசின வார்த்தையின்படியே நியாயந்திருக்கப்பட்டார்கள். இந்த வனாந்திரத்தில் செத்த நாளாக அவங்க முறுமுறுபடி வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களுடைய சாவை காண பண்ணினார். எவ்வளோ ஒரு பரிதாபமான முடிவு. வாக்குத்தத்த பூமிக்கு போக வேண்டியவர்கள், போகும்படி புறப்பட்டவர்கள், அந்த சந்ததி முழுவதும் வனாந்திரத்திலே மடிந்தது என்று வேதம் பதிவிடுகிறது. காரணம் என்ன? வாயின் வார்த்தை. சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தில், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனுடைய பலனை புசிப்பான். எதை விரும்புகிறானோ அவன் அந்த பலனை புசிப்பான். ஜீவனை விரும்பும், ஜீவனை புசிப்பான். மரணத்தை விரும்ப, மரணத்தை புசிப்பான். ஐயோ, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் நம்முடைய வார்த்தைகளை குறித்து. பிரச்சனை என்ன? வாயை மூடிட்டு இல்லாமல் அவங்க வாயை திறந்து அநேக காரியங்கள் பேசினார்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எகிப்தியரை அழித்து உங்களை பாதுகாத்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் உங்களை வழி நடத்தி போய் சேர வேண்டிய இடத்திற்கு உங்களை சேர்க்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உண்டு. அவைகள் என்ன? முதலாவது, நீங்கள் பயப்படக்கூடாது. இரண்டாவது, நிற்கிற இடத்துல உறுதியாக நிற்கணும், தள்ளாடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மூன்றாவது, அமைதலா, ஜஸ்ட் க்ளோசிங் யுவர் லிப்ஸ், க்ளோசிங் யுவர் மவுத். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. பிரச்சனை அதுதான். வீட்டில் நெருக்கடி வரும்பொழுது நம்ம சாப வார்த்தைகளை பேசிடுறோம், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறோம், சாவுக்கேதுவான வார்த்தைகளை பேசுகிறோம், அழிவுக்கேதுவான வார்த்தைகளை தயவு செய்து இனி வருகிற நாட்களில் இட் இஸ் பெட்டர் டு கீப் யுவர் மவுத் க்ளோஸ் தென் டு ஸ்பீக் ரபிஷ். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவதாக அவங்க சொல்கிறாங்க, they shall see the salvation of the Lord. salvation, ரட்சிப்பை காண்பீர்கள். அது ரட்சிப்பை காண்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த salvation என்கின்ற வார்த்தை யெகோஷுவா அல்லது இயேசுவை குறிக்கிற வார்த்தையாகவே இருக்கிறது. ஒரு மாதிரி பேதுருவும் கடலிலே நடந்து வர விரும்பினான். கொஞ்ச தூரம் நடந்த உடனே இயேசுவை பார்த்து கொண்டு நடந்தான். நல்லபடியாக தான் நடந்தான். ஆனால் எப்போ சுற்றி இருக்கிற கொந்தளிப்பை பார்த்தானோ அப்போவே அவன் மடிந்து போகிறேன் என்று பயப்படத் தொடங்கினான். அப்போ தான் இயேசு சொன்னார், எப்போ விசுவாசி ஏன் பயப்பட்டாய், நான் தான் உங்க இருக்கிறேனே அப்படின்னாரு. அப்போ அதனுடைய சாராம்சம் என்ன? இயேசுவையே பார்த்து கொண்டிருக்க மட்டுமாய் அவன் பயப்படவில்லை, தடுமாறவில்லை, தத்தளிக்கவில்லை. எப்பொழுது அவனுடைய கவனம் இயேசு விட்டு மற்ற காரியத்திற்கு நேரே திரும்பியதோ அவ்வளோதான் தடுமாற தொடங்கிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள், இதுதான் வாக்குத்தத்த வார்த்தை, முன்னோக்கி செல்லும்படி, புறப்பட்டு செல்லும்படி, முன்னாக இருக்கிற காரியங்களை பார்க்கும்படி நியமிக்கப்பட்டவர்கள் பின்னோக்கி பார்த்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. பின்னாடி வரது என்னமோ உண்மைதான், மாயை அல்ல, கற்பனை அல்ல, யதார்த்தம் தான். நெவர்தலெஸ், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? முன்னோக்கி செல்லுங்கள். அதில் இன்னொரு குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் லார்ட். கர்த்தர் எப்படி ரட்சிக்க போறாருன்னு பாருங்க, கர்த்தருடைய செயல் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியை எப்படி இருக்குன்னு பாருங்க. சத்துரு எப்படின்னு அடிக்க போறான், அவனுடைய ஆயுதம் எவ்வளவு பெருசு, அவனுடைய போராயுதம் எப்படி பெருசு. தாவீது கோலியாத்தை சந்திக்கும் பொழுது கோலியாத்தின் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தையோ அவன் எவ்வளவு உயரமோ அவன் பார்க்கவே இல்லை. தன்னுடைய பலன் என்ன? தான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அவனுடைய பார்வை எப்படி இருந்தது? அவனுடைய ஃபோக்கஸ் அவனுடைய உடம்பு, அவனுடைய பலத்தின் மேல் அல்ல, தனக்குள்ளே இருந்த தேவன் மேல் அவன் நோக்கம் உள்ளவனாக இருந்தான். உங்களுடைய நோக்கம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம். ஸ்டே ஃபர்ம், ஸ்டாப் ஃபியரிங்.
ஸ்டே ஃபர்ம், ஸ்டே சைலண்ட் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். பிரியமானவர்கள், இந்த 4 காரியத்தை நினைவில் வைத்துங்கள். பிரியமானவர்களை, உபாகமம் 20:4 சொல்கிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் அவர் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயும் உங்களோடு கூட வந்திருக்கிறார், உங்களோடு கூட பயணிக்கிறார். இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியானால் இதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் உங்கள் கண்கள் எகிப்து, தோல்வி, போராட்டம், கலக்கம், வியாதி, வறுமை, வேதனை, சமாதானமின்மை இதையே பார்த்து கொண்டிருந்தது. கர்த்தர் உங்களுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறார். அதை பார்க்காம அடுத்தது அதே வசனம் சொல்லுது, எதை பார்ப்பீங்க? ரட்சிப்பை, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஃப்ரம் த வேர்ல்ட் டு த வேர்ட். உலகம் என்கின்ற எகிப்திலிருந்து ரட்சகர் என்கின்ற இயேசுவை இனி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்கள் கண்கள் காண தொடங்கும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை. அதற்கு முதலாவது உங்கள் அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணணும். டு நாட் பி லுக்கிங். அன்றைக்கு லோத்தினுடைய மனைவி பின்னே பார்த்தது அவளுடைய சித்தம். இன்னைக்கு பின்னாடி பார்க்க போறீங்களா? உங்களுக்கு முன்னே நிற்கிற இயேசுவை பார்க்க போறீங்களா? அன்றைக்கு சீஷர்களுக்கு முன்னே இயேசு நின்று கொண்டிருந்தால் அவர்களை காக்கும்படிக்கு இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை இந்த வருஷத்தினுடைய முதல் தேதியை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வருஷத்துக்குள்ளே போய்விட்டார். உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்துக்குள்ள அவர் ஏற்கனவே பிரவேசித்து விட்டார். இந்த வருஷத்தினுடைய எல்லா மாதங்களை அவர் பார்த்துட்டார், நாட்களை பார்த்துட்டார், நன்மையானவர்களுக்கு ஆயத்தமும் பண்ணிவிட்டார். ஏன் பயப்பட வேண்டும்? ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, முன்னோக்கி செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருவின் மறைவையும் அழிவையும் காண பண்ணுகிற தேவன், உங்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பையும் அருளுகிற தேவன், வல்லமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பயத்தை விட்டு விலகுங்கள், உறுதியாய் தரித்திருங்கள், அமைதியாய் தேவையில்லாத பேச்சு பேசாதிருங்க. கடைசியா உங்களுடைய நோக்கம் கர்த்தரின் மேலும் இரட்சகரின் மேலும் இருக்கட்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் சுதந்திரிக்காது, இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே சுதந்திரிக்க பண்ண உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே மகிமைப்படும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நீர் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தாரை அடிமைத்தன பூமியிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரோ நாங்கள் நம்புகிறோம் ஐயா. இந்த 2024 எங்களில் அநேகருக்கு பாடுகளின், போராட்டங்களின், சங்கடங்களின், சூழ்ச்சிகளின், ஆண்டவரே வேதனைகள் நிறைந்த ஆண்டாக இருந்தது சுவாமி. இந்த ஆண்டை எப்படி கடக்க போகிறோம், இந்த ஆண்டிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் யோசித்தது ஆண்டவரே. பல போராட்டங்களை சந்தித்த ஆண்டு, பல நிந்தனைகளை, அவமானங்களை, இழப்புகளை சந்தித்த ஆண்டாக இருந்தது. இதை தாண்டி நான் போவேனா என்று யோசித்தவர்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் இதிலிருந்து மது கரமே, மது புயமே அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நிலைக்க வைத்திருக்கிறது, நிற்க வைத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டை பெற்றுக்கொண்ட நாங்கள், இந்த ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைத்த நாங்கள் தகப்பனே, பின்னோக்கி பாராமல் நாங்கள் புறப்பட்டு போகக்கூடியவர்களாய், முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாய் கர்த்தாவே எங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்த வார்த்தை அனுப்பியிருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, நாங்கள் முன்னோக்கி செல்ல தீர்மானம் எடுக்கும்போது என்னுடைய சத்துருக்களின் அழிவையும் மறைவையும், எங்களுக்கு விடுதலையும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டுதலையும் தந்து கர்த்தாவது மாத்திரம் அல்ல இயேசுவே, எங்களுடைய கண்களுடைய மகத்துவத்தையும் சத்ருமுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் கண்டு தகப்பனே, நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நீர் எங்களை பத்திரமாய் கொண்டு போகிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே காணப்படுகிறது நிலையற்ற தன்மை, இந்த பயத்தை ஆண்டவரே கர்த்தர் நீக்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஸ்திரத்தன்மை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் நோக்கத்தில் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை எங்களுக்கு தாங்கப்பா. வீணான வார்த்தைகளுடைய வாயிலிருந்து பேசி எங்களுக்கு சாபத்தை வருவிக்காதபடி என்னுடைய வாய்க்கு பூட்டை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. மக்கு நன்றி சுவாமி. ஆம் தகப்பனே, கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னீர் ஆண்டவரே,
நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல். நீ என்னிடத்தில் அழுகிறது என்ன? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடத்திலே சொல். Wherefore criest thou unto me? Speak unto the children of Israel that they go forward. ஆம் தகப்பன், இந்த வார்த்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இனி நாங்கள் பின்னோக்கி பாராமல் முன்னோக்கி செல்ல தீர்மானிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நன்மையும் விடுதலை தந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. God be with you. ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இனி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறரோடும் இந்த செய்தி, இந்த லிங்கை அனுப்பி அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.